என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று ரகசியமாக கேள். பிரதோஷத்தினுடைய இந்த விடியலில் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று தனிமையில் கேள். பிரதோஷ நேரம் இந்த நாளில் உன் வாசலுக்கு ஒருவர் வந்து அம்மா அம்மா என்று நிச்சயமாக அழைப்பார். அப்படி மட்டும் ஒரு சம்பவம் இன்று உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் உன்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை தேடி வரும் இந்த தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்து விட்ட பிறகு இனி அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது நடக்காது என்பதற்கு சாத்தியமே கிடையாது. நாம் என்ன யோசிக்கிறோம், எதை பற்றி சிந்திக்கிறோம் என்பது எல்லாமும் முதலில் நமக்கு நிச்சயமாக புரிய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இந்த தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடந்து முடிந்தது அதை எல்லாமும் எண்ணி இனி ஒரு நொடி பொழுதும் நீ கலங்கிவிட வேண்டாம். உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். என்னவென்றும் ஏதுவென்றும் இனி நடப்பது உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எதிலுமே நம்முடைய எண்ணங்கள் ஒருபொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எந்த இடத்திலும் தளராமல் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு நல்லது நடப்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் நமக்கான ஒரு வாழ்க்கை, நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும் எனும் பொழுது அதை நாம் எந்த நிலையிலும் பெறாமல் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் இதை தவிர்த்த ஒரு வாழ்க்கை என்று நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து வரக்கூடிய நிலைமை உன் மனது உனக்கு கொடுத்திருக்கிறது. எதையும் பெரிதுபடுத்தாமல் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய மன வலிமையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது. இதை தாண்டி வேறென்ன இருந்துவிட போகிறது? இதையும் மீறி இந்த வாழ்க்கையில் வேறென்ன நடந்துவிட போகிறது? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். இது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்கள் இப்பொழுதே தெளிவாகும்படி உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாமும் உன்னை தொடரட்டும். என் குழந்தை, நீ யோசிக்கின்ற சில விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருப்பதை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்கட்டும். விடிந்த பொழுது எதற்காக விடிந்திருக்கிறது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு இந்த பொழுதை நல்ல பொழுதாக மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை மட்டும் நீ கவனமாக சிந்தித்து பார். இந்த நாளில் எது நடக்கிறதோ அதை நீ நினைத்தால் உன் வசமாக மாற்றிவிட முடியும் என்பதனை நம்பு. அதுபோல இந்த நாளில் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வராகியினுடைய அன்போடு உனக்கு முழுமையான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் மட்டிலும் இனி என் பிள்ளை எதற்காகவும் மனதிற்குள் சோதனைகளை தூக்கி சுமக்க வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை வேதனைகளோடு வாழ வேண்டாம். உனக்கு வாக்கு தர வந்திருப்பது இந்த தெய்வம். உனக்கு நல்வாக்கு சொல்ல வந்திருப்பது நீ வணங்குகின்ற உன் தாயானவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் உன்னை தேடி என்ன வருகிறது என்பதும் இனி உனக்கே புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயமாகும். நீ கணித்து விடுவாய். ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே இதை கணித்து விடுவாய்.
இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் சென்று முடியும் என்று, அது இப்படிப்பட்ட ஒரு முடிவைத்தான் கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்களும், உன்னை பார்த்து கேலி செய்தவர்களும் இனிமேல் உன்னை பார்த்து வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு நிலைமைக்கு இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் உனக்குள் தோன்றுகின்ற உணர்வுகளை நான் உணர்ந்தது போல இனிமேல் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்காக பேசுவார்கள். உன்னை போல வாழ வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்குள் நிச்சயமாக வந்துவிட்டது. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எண்ணி ஒருபோதும் கலங்காது. உனக்காக நான் வருவது இனி உன் கண் முன்னாலேயே நிச்சயமாக தெரிந்துவிடும். உனக்காக நடப்பது எல்லாமும் இனி உன்னை சரியாக மேன்மைப்படுத்துவது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுப்பது போன்ற ஒரு சந்தோஷம் வேறெங்கும் இல்லை. உனக்கு கொடுப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை யோசிக்கின்றபடியான பல விஷயங்கள் உனக்கு நடக்கிறது என்றால் இனிமேல் என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய். உனக்காக நான் என்ன கொண்டு வந்து தருகிறேன் என்பதனையும் நீ கண்கூடாக கண்டு பேரானந்தம் கொள்வாய். உன்னுடைய மகிழ்ச்சியை காணவே உன் அம்மா நானும் ஓடோடி வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் வீட்டில் நடக்கும் இந்த நல்ல செய்தியை நான் உனக்கு சொல்லாமல் செல்ல முடியுமா? உன் வீட்டு வாசலில் நடக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த உண்மையான ஒரு விஷயத்தை நான் உன்னிடமிருந்து மறைக்க முடியுமா? எல்லாமும் நன்மையாக உனக்கு மாறும் இந்த காலம். இனி எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறுக்க முடியாது. எந்த நிலையிலும் இந்த சந்தோஷம் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறுக்க முடியாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நன்மைகளே என்று நான் சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? அது எல்லாமும் நடப்பதை நீ கண்கூடாக காண வேண்டும் அல்லவா? இது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைப்பதை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல முழுக்க காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நான் ஆணித்தரமாக உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் அதை நானும் முழுக்க தெரிந்து கொண்ட பிறகு இது நடக்குமா நடக்காதா என்ற உண்மையை உணர்ந்த பிறகுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வருவேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக 100ல் 1 பிள்ளைக்கு நடக்கும். முன்பெல்லாம் நான் சொன்னது போல லட்சத்தில் ஒருவராக இன்று நீ இருக்கப் போவது கிடையாது. அந்த 100ல் 1வராக நீ இருந்து விட்டால் போதும். நீ எண்ணிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கான காலமும் உனக்கான நேரமும் உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வலிமைப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்கான ஒரு சந்தோஷத்தை முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம். இனிமேல் எதையுமே என் பிள்ளை அதிகமாக யோசிக்காதே. அம்மா சொல்வது நடக்கிறதா என்று சற்று நீ நினைத்து பார். நீ செய்கின்ற காரியங்கள் சரியாக இருந்தால், நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்கும் என்றால், எந்த இடத்திலும் என் பிள்ளை தனக்கான ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவது உண்மையாக இருந்தால், இவை எல்லாவற்றையும் நீ மனத்தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் நீ நல்ல புரிதலோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில்
நீ சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு முழுக்க முழுக்க நல்ல எண்ணங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? எதிர்பார்க்கும் விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் பல வெற்றிகளை என் குழந்தை நீ காணத்தான் வேண்டும். உன்னை தேடி நான் வருவது போல உன்னுடைய வெற்றியும் தானாக உன்னை தேடி வரும் என்பதுதான் உண்மை. நீ விரும்புகின்ற விஷயங்களும் முழுமையாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதுதான் உண்மை. இதை எல்லாவற்றையும் தாண்டி இனிமேல் என்ன நடக்கிறது என்றாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அம்மா விடியல் பொழுதில் வெற்றி பொழுதை உன்னிடம் உத்திரவாதத்தோடு கொடுக்க வருகிறேன் என்றால் இப்பொழுதே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்க்க முடியாது. தெய்வம் உன்னை நெருங்கி விட்டது. தெய்வத்தினுடைய அன்பு உன் முன்னால் நிற்கிறது. அப்படியானால் இனி நாம் நினைத்த காரியங்களை எப்படி சாதிக்கப் போகிறோம் என்பதில் மட்டுமே நம் எண்ணம் இருக்க வேண்டும். நாம் நினைத்த விஷயங்களை எப்படி நமதாக்கிக் கொள்ளப் போகிறோம் என்பதில் மட்டுமே ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரங்கள் இனி உன்னை முழுமையாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. உனக்கான தருணங்கள் இனி எப்பொழுதும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதுதான் உண்மை. சந்தோஷம் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு வாழும் இந்த நேரம் உனக்கான தேவைகளை முழுக்க முழுக்க எப்பொழுதுமே உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் உனக்கு நிரந்தரமானது இல்லை. அடுத்தது ஒரு மாற்றம் நடக்கும்படியான ஒரு சூழ்நிலைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. அதனால் கிடைத்த இந்த நிலை சந்தோஷம் என்றால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவி. கஷ்டம் என்றால் அதனையும் முழுமையாக அனுபவித்து அதிலிருந்து ஒரு நன்மையை பெற தொடங்கு. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தேறி உனக்கான நன்மைகளை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உண்மைகளையும் என் பிள்ளை தடுமாறி விட்டு விடாதே. இன்று பிரதோஷத்தினுடைய நேரம். உன் வீட்டு வாசலில் நின்று ஒரு மாடு, அது காளை மாடு பசுமாடு என்பதனை எல்லாமும் தாண்டி ஒரு மாடு உன் வீட்டு வாசலில் நின்று அம்மா அம்மா என்று சத்தமிட்டு விட்டது என்றால் நிச்சயமாக இன்று உன்னை விட பேரதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. உன்னை தாண்டி இனி எந்த ஒரு நல்லதும் வேறு யாருக்கும் நடக்காது. நீ கேட்ட விஷயம் உனக்கு நடந்தே தீரும். இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பிரதோஷ நேரத்தில் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று எல்லாம் நீ சந்தேகப்பட வேண்டாம். தெய்வம் முழுக்க முழுக்க உன்னை தேடி வந்து விட்டது. தெய்வம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வந்து விட்டது. இன்று இந்த விஷயம் நடக்கும் பொழுது இதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரிதான் என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவது இனி எந்த நாளும் உனக்கு தேவையான விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனால்தான். நான் இன்று இதை சொல்லவில்லை என்றால் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாடு உன் வீட்டை கடந்து செல்கிறது, அதுவும் குறிப்பாக உன் வீட்டு வாசலில் நின்று அது அம்மா என்று அழைக்கிறது என்றால் இதை நீ சாதாரணமாகத்தானே நினைப்பாய். ஆனால் உன் தாயானவள் நான் சொல்கின்றேன், இன்று பிரதோஷ நாளில் இப்படி ஒரு விஷயம் உன் வீட்டு வாசலில் நடக்கும் என்றால் அது தெய்வத்தின் அருளோடு மட்டுமே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் ஒருவர் வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன் வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதும் உறுதியாக கொடுக்க நினைத்தால் மட்டுமே இது சாத்தியம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல உண்மைகளை இந்த வாழ்க்கை
உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரம் அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நல்ல மாற்றங்களை நீ புரிந்து கொண்டு விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷங்களை உணர்த்த, வாழ்க்கை பல ஆச்சரியங்களை நிகழ்த்த எப்பொழுதும் இனி உன்னை தொடர்வது உன் வாழ்க்கையின் அதிசயங்களுள் ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்களில் உன் வாழ்க்கையை சரியாக முன்னிறுத்தி விடுவாய். எதற்கும் கலங்காமல் நின்றாலே போதும். நம் வெற்றி நம்மை தானாக வந்து சேர்வதை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நமக்கான காலம் இனி எல்லாவற்றையும் நமக்கே என்று எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை என்று இனி ஒவ்வொரு நிலைகளையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் இனி எதிலும் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போகாதல்லவா. வராகி உனக்கு சொல்வதற்கு இருக்கிறேன். இந்த வராகி உனக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து தருவதற்கு நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்க காத்திருந்தாலும் அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ முன்னிறுத்த வேண்டும். உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருக்கிறார்கள் நமக்கு என்று சொல்லி நீ புலம்பிய காலங்கள், நான் இருக்கிறேன் என்று நான் ஆணித்தரமாக உத்திரவாதம் கொடுத்துவிட்ட பிறகும் இனி எதையும் என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி பதறக்கூடாதல்லவா. அம்மா சொல்லும் பொழுது அதை நீ உணர்ந்து விட்டால், அம்மா சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கு ஒரு வாழ்க்கையை உத்திரவாதப்படுத்தி கொடுக்க நான் வருகின்ற இந்த நிலையை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. முன் நிற்கும் இந்த விஷயங்களை நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்கான நல்லதை வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பல வலிமையான எண்ணங்களை உனக்குள் நான் தருவதை இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் அது போதும். பல தருணங்களை இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்ப்பதில்லை. உன் பக்கம் தவறு இருந்தாலுமே அதிலிருந்து உன்னை மீட்டு உன்னை நல்வழிப்படுத்த நான் முயற்சி செய்வேன் என்பதுதான் உண்மை. உன்னை நல்வழிப்படுத்த நான் போராடுகின்ற இந்த நேரம் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல உத்திரவாதத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. அது போதும். நீ கடந்து வந்த விஷயங்கள் இனிமேல் உன்னுடைய மனதில் ஒன்றை மட்டும் உத்திரவாதப்படுத்தும். தெய்வத்தின் துணை நமக்கு இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நம்மை தொடர்ந்து வந்து நமக்கு நடந்திருக்கிறது என்று, தெய்வத்தின் அன்பு இருப்பதனால்தான் நம் வாழ்க்கை நமக்கு ஏற்ற பல தருணங்களை கொடுக்கிறது என்று நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். மனது நினைத்தது போல இனிமேல் உனக்கும் அடுத்தடுத்த கட்டம் இந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கும். நீ தொலைத்ததை எல்லாமும் எப்படிப்பட்ட மனநிலையில் தொலைத்தாய் என்பதனை அது நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாது. வாழும் வாழ்க்கை ஒரு முறைதான். இதை நீ ஒவ்வொரு முறையும் விட்டு விடாது. ஏதாவது ஒரு நிலையில் இதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உனக்காக வேண்டி எப்பொழுதும் நான் இருப்பதை இனிமேல் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்காக நான் தரக்கூடிய எல்லாமும் உன்னை வாழச் சொல்வதை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. இந்த நாள் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால் இதை தாண்டி இனி எதுவும் இல்லை. அந்த ஈசனே உனக்காக வந்து நின்ற பிறகு இனி நீ எதற்கு கலங்க வேண்டும்? எதற்கு நீ வருந்த வேண்டும்? யாரை எண்ணி என் பிள்ளை நீ பதற வேண்டும்? என் பிள்ளைக்கான ஒவ்வொரு நிலைகளும் இனி உன் முன்னால் நல்லதையே உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஆச்சரியங்களை எல்லாம் என் பிள்ளை கடந்து வாழும் இந்த வாழ்க்கைக்கு நான் துணை இருக்கிறேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.